33 அடி தார் ரோடு மேலே அமைஞ்ச ஒரு சூப்பரான 3 BHK டியூப்ளெக்ஸ் டைப்பில் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்குறோங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 2.75 சென்ட்ஸ் லேண்ட் ஏரியாவில் வந்து இந்த வீடு வந்து சூப்பராக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள், ஒரு மினிமலிஸ்டிக்கான ஒரு எலிவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே என்ட்ரு ஆகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸில் வந்து கேட் கொடுத்துருக்காங்க, விக்கெட் கேட் தனியாக கொடுத்துருக்காங்க, மெயின் கேட் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்டுக்குள்ளே போகும்போதே ரேம்ப் வந்து ஒரு நீட்டான ஸ்லோப்பில் வந்து ரேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரானதுமே வந்துட்டு நல்ல ஒரு ஸ்பேசிஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கார் பார்க்கிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தனியாக வந்து சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்டெப்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரானைட் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்டீல் கேட் கொடுத்துருக்காங்க சேஃப்டி பர்பஸ்க்காக. டேரெக்டாக மெயின் டோர் கொடுக்காம ஸ்டீல் கேட் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்துமே வந்து ரைட் சைடில் வந்து EB பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே என்ட்ராகும்போது ஒரு சூப்பரான பேட்டர்னில் வந்து மெயின் டோர் வந்து டீக்வுட் ஃப்ரேமில் டீக்வுட்டில் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ட்ரெடிஷ்னல் டைப்பில் வந்து லாக் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பேசிஸான லிவிங் ஹால் பார்த்துட்ருக்குங்க. 16க்கு 16 மெஷர்மெண்ட்டில் இந்த லிவிங் ஹால் அமைஞ்சிருங்க. அதுவும் வந்து ஹை சீலிங்காக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடு வந்துட்டு இப்போ வந்து ஒர்க் போயிட்டுருக்குங்க. இன்னும் பெயிண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இன்னும் ஒரு 20% ஒர்க் வந்து பேலன்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த கண்டிஷன்லேயே நம்ம வந்துட்டு இப்போ வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்குறோங்க. என்ன ரீசன் அப்படின்னா இந்த ஏரியாவில் பில்டிங்ஸ் வந்துட்டு ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு இருக்கிறது இல்லைங்க. அதுக்குள்ளாக வந்து புக் ஆகிறதுனால ஸோ நம்ம வந்து இப்போவே வந்து வீடியோ எடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருந்தாங்க. ஹால் ஏரியாவில் வந்து டபுள் லேயரில் வந்துட்டு இது வந்து வீட்டோட கிச்சன் கம் டைனிங் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ கிச்சன் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு வந்து ஓவர் 8 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுபோக வந்துட்டு நமக்கு மாடுலர் கிச்சன் ஒர்க் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. 10 feet வரைக்கும் வால் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப்க்கு வந்து நமக்கு வந்து பாட் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கவுண்டர் டாப்க்கு கிரானைட் வந்து லே பண்ணி ரெடிமேட் பாட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்க்கு வந்துட்டு மாடுலர் கிச்சன் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காங்க. அதுபோக வந்துட்டு டைனிங் ஏரியாவில் நமக்கு வந்து செல்ஃப்ஸ் எல்லாமே வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு 8க்கு 16 மெஷர்மெண்ட்டில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமே வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே மாஸ்டர் பெட்ரூம் இருக்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே வந்து இந்த வீடு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க இதுலேயும் வந்து ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க, வார்ட்ரோப் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க, லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக வந்துட்டு ஒரு டோர் ஓப்பனிங்குமே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. செட் பேக் ஏரியா ஆக்சஸ் பண்ணுற மாதிரி UPVC விண்டோ வென்டிலேஷன் பர்பஸ்க்காக ஒன்று வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியுமே நல்லா ஸ்பேஸ் விட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஸ்பேஸிஸான அட்டாச்சு டாய்லெட் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. 10 feet வரைக்கும் வெட்டிஃபை டைல்ஸ் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாசட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஒரு வாஷ் பேஷன் ப்ரொவிஷன், ஒரு ஷவர் கனெக்ஷன் வந்து அமைச்சு கொடுத்துட்றாங்க. டோர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெட்ரூம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நமக்கு ஃப்ளஷ் டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெடிமேட் டோருங்க. பாத்ரூம் எல்லாத்துக்குமே வந்து PVC டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ ஹால் ஏரியாவில் வந்து நல்ல வென்டிலேஷன் இருக்குங்க. 2 சைடுமே வந்து விண்டோஸ் கொடுத்ததுனால நல்ல வென்டிலேஷன் இருக்குங்க. இன்னர் ஸ்டேர் கேஸ் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. டாக் லெக்டு டைப்பில் வந்துட்டு இன்னர் ஸ்டேர் கேஸ் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெப்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக கிரானைட் வந்து லே பண்ணியிருக்காங்க. ஸோ ரைசருக்கு வந்து நமக்கு டைல் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வரும்போது SSல வந்து ஹேண்ட் ரெயில் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. மேலே உள்ள பேசேஜ் ஏரியா பாருங்கள், இங்கேயுமே வந்து UPVC விண்டோ ஆப்போசிட் சைடில் கொடுத்துருக்கனால நல்ல வென்டிலேஷன் இருக்குங்க. ஃபால் சீலிங் ஒர்க்கு ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி டபுள் லேயரில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக வந்துட்டு 2 பெட்ரூம் வந்து மேலே வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா வீட்டோட செகண்ட் பெட்ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைச்சிருக்கு. ஃபஸ்ட் பெட்ரூமுங்க 10க்கு 16 மெஷர்மெண்ட்டில் அமைச்சிருக்காங்க. 16 feet ஃபுல்லாகவே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. காங்கிரீட் லாஃப்ட்டுக்கு மேலே லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுபோக டபுள் டோர் வார்ட்ரோப் வந்து 2 வார்ட்ரோப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஸ்பேசிஸான டாய்லெட் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட், வால் டைல் வந்து 10 feet வரைக்கும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாசட், அது போக வந்துட்டு ஷவர் கனெக்ஷன், வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் எல்லாமே ஆஸ் யூசுவல் வந்து அமைச்சு கொடுத்துட்றாங்க. இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்பேசிஸாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ரூம் சைஸஸ் எல்லாமே வந்து நல்ல ஸ்பேசிஸாக இருக்குதுங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீட்டோட இந்த பெட்ரூமோட ப்ரைவேட் பால்கனிங்க. ஸோ ஃப்ரண்ட் சைடு இருக்கிற பால்கனி. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து டஃப் அண்ட் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி அசஸ்மெண்ட்டில் வந்து டஃப் அண்ட் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 33 அடி மெயின் ரோடு மேலே அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ஏரியாலையுமே நமக்கு வந்து பால்கனி ஏரியாலையுமே ஃப்ளோர் டைல் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து மாஸ்டர் பெட்ரூம் ஃபுல்லாக பார்த்துட்டாங்க. இதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு ஸ்மால் பெட்ரூமும் மேலே வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள் வீட்டில் வந்து கிட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்காகவே வந்துட்டு இந்த ஸ்மால் பெட்ரூம் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 8க்கு 10 அப்படின்ற மெஷர்மெண்ட் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் UPVC விண்டோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. காங்கிரீட் லாஃப்ட் வந்து ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காங்க. செல்ஃப்ஸ் எல்லாமே வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடு வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 80% தான் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்குங்க. இன்னும் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணல. ஸோ கம்ப்ளீஷன் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா வீடு வந்து இன்னும் நல்லா அட்ராக்டிவாக இருக்குங்க.
ஸோ இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டெரேஸ் ஏரியா போகிறதுக்காக ஒரு உடன் டோர் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ப்ரூஃபிங் டைல் வந்து ஃப்ளோருக்கு வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் நமக்கு லெஃப்ட் சைட்லேயே கொடுத்துருக்காங்க ஸ்டேர்கேஸ் கீழே. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அவுட்டர் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. அதாவது கிட்ஸ் பெட்ரூம் வந்து நம்ம டாய்லெட் மாஸ்டர் பெட்ரூமாக கொடுக்காம அவுட்டர் டாய்லெட் காமன் டாய்லெட்டாக கொடுத்துருக்காங்க. இங்கேயும் 10 feet வரைக்கும் நமக்கு வந்து வால் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நமக்கு வெஸ்டர்ன் கிளாஸட் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஷவர் கனெக்ஷன் வந்து வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் யூஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அவுட்டர் ஸ்டேர்கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து மேலே ஓப்பன் டெரேஸ் ஏரியாக்கு போகிறதுக்காக அவுட்டர் ஸ்டேர்கேஸ் ஃபுல்லாக சிமெண்ட் மாட்டர் வச்சு நீட்டாக ஃப்ளோர் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்ததுமே வந்து ஒரு சூப்பரான ஓப்பன் டெரேஸ் ஏரியா பார்த்துட்ருக்கோம். சுற்றியுமே பேரப்பாட் வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. 3 feet வந்துட்டு ஃப்ளோர் ஃபினிஷ் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பில்லர்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணி டம்மி காங்கிரீட் போட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சுற்றியுமே நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ள அமைஞ்சிருக்குது. இங்கேருந்து பாருங்கள் ஐடி பார்க் வந்துட்டு அதிகபட்சம் ஒரு 15 minutes நீங்கள் வந்து ரீச் பண்ணலாங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து அத்திப்பாளையம் சொல்லுவாங்க. சரவணம்பட்டி டு அத்திப்பாளையம் ரோடுங்க. அந்த 4 corner ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஒரு 500 meter அமைஞ்சிருக்குங்க. இதனுடைய பட்ஜெட் டீல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்கள்.